சீரீஸ் கொடுத்துருக்காங்க 1 கியூப் 2 கியூப் 3 கியூப்னு. ஸோ இந்த சீரீஸோட சம் வந்து 6084. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த சீரீஸில் எத்தனை டேர்ம் இருக்குது, எவ்வளோ நம்பர் ஆஃப் டேர்ம் இருக்குன்றது தான். ஸோ இந்த சீரீஸை பார்த்தா இது வந்து சம் ஆஃப் கியூப் நம்பர்ஸ். ஸோ சம் ஆஃப் கியூப் நம்பர்ஸ்க்கு ஃபார்முலா என்ன? n × n+1 டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை வச்சு இதுலேருந்து இந்த எண்ணை கண்டுபிடிக்கணும். பண்ணலாமா? ஸோ இப்போ இந்த சீரீஸோட சம் எவ்வளோ நமக்கு தெரியும். எவ்வளோ? 6084. ஸோ இதில் வந்து என்ன கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் போனால் ஸ்கொயர் ரூட் ஆகும். ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6084 இதை ட்ரெடிஷ்னலாக போட்டால் ரொம்ப நேரம் ஆகும். உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன். ஸோ இப்போ நம்ம யாருக்கு ஸ்கொயர் ரூட் பார்க்கணும்? 6084. ஸோ லாஸ்ட் நம்பர் என்ன? 4. 4 எப்போல்லாம் ஸ்கொயரில் வரும்? 2 ஸ்கொயர்ஸ் ஆர் 4 வரும். அப்புறம் 8 ஸ்கொயர்ஸ் ஆர் 64 வரும். ஸோ இந்த ரெண்டு இடத்துல தான் லாஸ்ட்டில் 4ல் முடியும். ஸோ அப்போ ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. என்னென்ன? ஒன்று 2 ஸ்கொயர்டு, இன்னொன்று 8. அப்போ இதுதான் லாஸ்ட் நம்பர். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் தான் கண்டுபிடிக்கணும். லாஸ்ட்டு 2 டிஜிட்டை விட்டுட்டு மற்ற டிஜிட் எடுத்துக்கணும். ஸோ இங்கே என்ன இருக்குது? 60. ஸோ 60 எப்போல்லாம் ஸ்கொயரில் வரும்? 8 ஸ்கொயர்ஸா 64. ஆனால் இது வந்து எப்படி இருக்குது? 60 விட ஜாஸ்தி இருக்குது. அப்போ இது கம்மியான நம்பர் போகணும். இங்கே 8னால 7 ஸ்கொயர் 49. சூப்பர். அப்போது 7 தான் ஆன்சர். 7 7. ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா 70 to 78 ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இதில் கரெக்டான ஆப்ஷன் போனோன்னா 7க்கு அடுத்த நம்பர் என்ன? 8. 8 7s are 56. ஸோ இவனையும் கம்பேர் பண்ணும். ஸோ இப்போ இவன் பெரிய ஆளாக இருந்தால் கீழே உள்ள நம்பர் தான். இப்போது ஒரு வேளை இவன் பெரிய ஆளாக இருந்தால் மேலே உள்ள நம்பர். ஸோ இப்போ பார்த்தா கொடுத்துருக்க நம்பர் தான் ஹையாக இருக்குது. ஸோ அதிகபட்ச வேல்யூவை தான் நம்ம பார்க்கணும். 78. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6084 என்ன அப்படின்னா 78. ஓகேவா? ஸோ இப்போ n × n+1 மட்டும் வச்சுக்கலாம். 78 × 2. 78 × 2 என்ன? 156 n × n+1. ஸோ இப்போ நீங்கள் n உள்ளே கொண்டு போய் அது n² + 1 ஆகி அதுக்கப்புறம் அது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அவ்வளோலாம் கஷ்டப்படக்கூடாது. நமக்கு தான் ஆப்ஷன்ஸ் இருக்கே. என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? 14 13 11 12. ஸோ இந்த 4ல் ஏதோ ஒன்று தான் ஆன்சர். கீழே எழுதிக்கலாமா? 14 13 11 12. ஸோ n × n+1 14. அப்போது 14 × 15. இங்கேனா 13 × 14 11 × 12 12 × 13. ஸோ இதில் யார் 156 வராங்களோ அவங்க தான் ஆன்சர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 5s are 20. 0 வரும். இங்கே லாஸ்ட்டில் 0 இல்லை. லாஸ்ட் டிஜிட் மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள், ஆன்சர் வந்துடும். 4 3s are 12. இங்கே லாஸ்ட் டிஜிட் 6 இருக்குது, இல்லை. 1 2s are 2. லாஸ்ட் டிஜிட் 6 இருக்குது, இல்லை. 3 2s are 6. ஓகே. ஸோ இதான் ஆன்சர். செக் பண்ணிடலாமா? 12 × 13 6 3 1 2 மல்டிப்ளை பண்ணால் 156. ஸோ அப்போ ஆப்ஷன் 12 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதுலேயுமே நீங்கள் கம்ப்ளீட்டாக மல்டிப்ளை பண்ண வேண்டிய ஆப்ஷனில் லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ ஆன்சர் 12. ஸோ இந்த சீரீஸில் மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கும்? 12 டேர்ம்ஸ். ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ ரெண்டே விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மல்டிப்ளை பண்ணி லாஸ்ட்டாக செக் பண்ணுறப்போ எல்லா டிஜிட்டையும் செக் பண்ணாதீங்க. லாஸ்ட் டிஜிட் மட்டும் செக் பண்ணுங்கள்.